பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நவம்பர் மாதத்தில் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தமான வார்த்தை என்னவென்று சொன்னால், மத்தேயு 16:18, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆமனுக்கு பிரியமான தேவசனமே, இந்த நவம்பர் மாதம் நம்மளுக்கு எப்படிப்பட்ட மாதம்னு சொன்னால், நமக்கு இந்த மாசத்துல நிறைய இந்த 10 மாதங்கள்ல நம்மளுக்கு அநேக சோதனைகள் நம்மளுக்கு வந்திருக்கலாம். ஒரு தாய் தான் பிள்ளைய பெற்றெடுக்கிறது போல நம்ம அவ்வளோ வேதனைப்பட்டிருக்கலாம், அநேக துன்பங்கள் துயரங்கள் பட்டிருக்கலாம். ஆனா ஒரு பிரசவ வேதனைக்கு பிறகு அந்த பிள்ளைய தாய் பார்க்கும் பொழுது அந்த பிரசவ நாட்கள்ல அவங்க இந்த உற்பவ காலத்துல பட்ட எல்லா கஷ்டங்களையும் அவங்க மறந்துடுவாங்க. அதை போல இந்த நாட்கள்ல வேதாசனங்கள் இப்படியா சொல்லுது, நீண்ட நாட்களை காத்திருக்கிறது இருதயத்தை இலக்கிய பண்ணும், வேண்டியது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாசம் ஜீவ விருட்சத்தின் மாசமா இந்த மாசத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய எல்லா கஷ்டங்களுக்கும், இந்த 10 மாசம் நான் பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் இந்த மாசத்துல கர்த்தர் எனக்கு முற்றுப்புள்ளி வைத்து என் தலையை உயர்த்துகிற மாதமா இந்த மாதம் இருக்கிறதுக்காண்டி ஸ்தோத்திரம் சொல்லி எத்தனை பேரால சொல்ல முடியும்? பாருங்க. அப்போ இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொன்னா, ஒரு கல் மேல சபையை கட்டணும் அப்படின்னா அந்த கல்லை பயங்கரமான டெஸ்ட் பண்ணணும். இடிக்கு தாங்குதா, மலைக்கு தாங்குதா, எல்லாத்துக்கும் தாங்குதான்னு சொல்லி அதை சோதித்த பிறகுதான் அந்த கல்லின் மேல அவங்க கட்டுவாங்க. அது போல ஆண்டவர் இந்த 10 மாதங்கள் நம்ம புடமிட்டு இருக்கிறாரு. நமக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நம்ம அவரை நாமத்தை மறுதலியாம இருந்ததுனால பாருங்க, ஆவியானவர் இந்த மாசத்துல உங்களுக்கு சொல்றாரு பாருங்க, பாதாளத்தின் வாசல் பிசாசின் கிரியைகள் எதுவும் மேற்கொள்ளாதபடி அவர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். இந்த மாசம் எங்கெல்லாம் நீங்க தலை குனிந்தீங்களோ 10 மாசங்கள் உங்களை யாரெல்லாம் நின்றுச்சாங்களோ அவங்க முன்னாடியெல்லாம் கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார். யாரெல்லாம் உங்களை இவங்களால என்ன பிரயோஜனம், நீங்க செஞ்ச சொல்லிக்கிறாப்புல இல்லைன்னு சொல்லி எத்தனை பேர் நீங்க எவ்வளவுதான் உதவி செஞ்சாலும் உங்களோட உதவிகளை உதாசனப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை தலைகுனிய வச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை வேதனைப்படுத்தினாங்களோ அவங்க முன்பதாக கர்த்தர் உங்க தலையை உயர்த்துகிற மாதமா இந்த மாதம் இருக்கும். பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் ஆண்டவரோட நாமத்தை நீங்க தூஷிக்காம மறுதலிக்காம இருந்ததுனால இந்த மாசம் ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கறதான வார்த்தை இதுதான். இந்த மாசத்துல உங்க தலைகள் நிச்சயமா உயரும். வேலை ஸ்தலங்கள்ல உங்களோட தலைகள் நிச்சயமா உயரும். பாருங்க, நீங்க உங்களோட பொருளாதாரத்துல விழுந்து போய் கிடக்குறீங்களா, உங்களோட ஊழியத்துல விழுந்து போய் கிடக்குறீங்களா, பொருளாதாரத்துல ஒரு வளர்ச்சி இல்லையே, ஆஃபரிங்லாம் வர்றதே இல்லையே அப்படின்னு சொல்லி அநேக ஊழியக்காரர்கள் சோர்ந்து போயிருப்பீங்க. ஊழியம் செய்கிற ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இந்த மாதம் துளிர் விடுகிற மாதம், இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஆஃபரிங்லாம் நல்லா வரும். முன்பு செஞ்ச எந்த தவறுகளையும் செய்யாதபடி எச்சரிக்கையாக இருங்க. ஆவியானவர் இந்த 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு தேவையான பணங்களை கொண்டு கொடுக்க முடியாத கர்த்தர் செய்வார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஊழியத்துல நெக்ஸ்ட் லெவல் கர்த்தர் உங்களை ப்ரொமோட் பண்ணி கொண்டு போவாரு. இந்த 10 மாசம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை நீங்க மறக்காம அதற்காண்டி நன்றி செலுத்துங்க. ஒரு நாள் கூட உங்களை எந்த மனிதனிடத்தை கையேந்து நிற்காதபடிக்கு கர்த்தர் செய்திருக்கிறார். அவர் தம்முடைய உதவி கருத்தை நீட்டி உங்களை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஊழியத்துல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நிலைச்சு நின்றுருக்கீங்கல்ல, கர்த்தர் இந்த மாசம் உங்களுடைய ஊழிய காரியங்கள்ல வேற லெவல்ல ப்ரொமோட் பண்ணி கொண்டு வருவார். ஆமேன். சும்மா எப்பயும் போல ஏதோ யாருக்குமே தெரியாத அளவுல நான் இருக்கிறேனேன்னு சொல்லி வேதனைப்பட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உலகம் எங்கும் தெரியும்படியாக உங்கள் தலையை உயர்த்துவார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, இன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோட வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் அதுதான். தன் தேவன் யார் என்று அவங்க தெரிந்தனாலதான் அக்கினி சூளைக்கும் பயப்படல, ராஜாவாகிய அவனுக்கும் பயப்படவே இல்லை. அதன் விளைவு என்னன்னு சொன்னா, அக்கினி அவங்க பேர்ல பற்றாம பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தின நிமித்தம் அவங்க தேசத்துல அவங்களோட தலைகளை உயர்த்தபடியாக கர்த்தர் செய்தார். அதே போல உங்க தலைகளை கர்த்தர் உயர்த்துவார். ஆமேன். உங்களுக்கு சூழ்நிலையில எவ்வளவோ சூழ்நிலை நேற்று வரைக்கும் உங்களுக்கு சூழ்நிலை மாறுதலா இருந்திருக்கலாம். ஆனா இந்த மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதான வார்த்தை இதுதான், பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்வதில்லை. ஆண்டவர் உங்களை மீட்டெடுத்துறார், தம்முடைய ரத்தத்தினால மீட்டெடுத்திருக்கிறார். நீங்க சுத்த பொண்ணுக்கு ஒப்பாயிருக்கிறீங்க. ஆகவே உங்களுக்கு கர்த்தர் வெகுமதிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன். இந்த மாசம் வெகுமதிகளை பெற்றுக்கொள்ளுகிற மாதமா இந்த மாதம் இருக்கிற காண்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? நீங்க என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல மாசத்துக்கு நன்றி செலுத்துகிறோம்.
கர்த்தாவே, இந்த மாசத்துல ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு முன்குறித்த ஆண்டவரே எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த 10 மாசங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்க வாழ்க்கையில செய்கிற எல்லா நன்மைகளுக்காண்டி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த மாசத்துல இந்த 10 மாதங்கள் கர்த்தர் எங்களை புடமிட்டு எங்களுக்கு கொஞ்சம் பலனது உங்க நாமத்தை நாங்கள் மறுதலியாமல் இருந்ததுனால எவ்வளவோ கஷ்டமான சூழ்நிலைகள், எவ்வளவோ நெருக்கடியான சூழ்நிலைகள், ஆனாலும் என் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி இந்த ஜனங்கள் எவ்வளவோ நாட்கள் ஆண்டவரே பிரயாசத்தோடு இருந்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, உங்க நாமத்தை மறுதலியாம இருந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த மாசம் ஆண்டவரே இந்த புடமிட்ட ப்ராசஸ் முடிஞ்சக்காண்டி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாயின் கர்ப்ப வேதனைக்கு இருந்து நீங்களாக்கி ரட்சித்ததுக்காண்டி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த 10 மாசங்கள் ஆண்டவரே கர்ப்பிணி பெண்களா இருக்கலாம், பிசினஸ் பண்றவங்களா இருக்கலாம், ஊழியம் பண்றவங்களா இருக்கலாம், பட்ட எல்லா வேதனைகளுக்கும் ஈடாக இந்த மாசத்துல கர்த்தர் பாதாளத்தின் வாசலத்தை மேற்கொள்ளாதபடிக்கு பிசாசு இவர்களுடைய வாழ்க்கையில இறங்கி எந்த காரியங்களையும் செய்யாதபடிக்கு அனுமதிகளை ரத்து செய்ததுக்காண்டி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உடைய கிருபை சூழ்ந்து கொள்வதற்காண்டி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிசாசால சோதிக்கப்படும்படியாக இந்த 10 மாசங்களுக்கு எங்களுக்கு ஆண்டவரே அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தீரே, அதுக்காண்டி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, ஆனாலும் தேடி வந்து ரட்சிக்கிற தெய்வம் ஆண்டவரே, உடைய ரத்தத்தினால எங்களை மீட்டு எடுத்து கொண்டீங்களே, அதுக்காண்டி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த மாசத்துல கர்த்தர் எங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடர சேரக்காண்டி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம், செய்யணும் நல்ல பிதாவே. ஆமென்.